ஃபைனலி மக்களே, இந்த சீசன்ல நம்ம எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த 14வது வாரம் தான் கொண்டு வைக்கிறாங்க. அப்படியே 14வது வாரம் தான் கொண்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இப்ப நாமினேஷன்ல வந்திருக்காங்க. என்ன ப்ரோ இப்ப ஹாப்பியா? கண்டுபிடிச்சிடலாமா ரன்னர் வின்னர்லாம்? ரயானை தவிர, ஏன்னா ரயான் வந்து டிக்கெட் ஃபினல் வாங்கிட்டாப்ல. ஸோ ரயானை மட்டும் சைட்ல தூக்கி வச்சுட்டு மற்ற 7 பேரை இப்ப நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. இந்த 7 பேரை பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள வர போற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்களை எப்படி குழப்ப போறாங்க, அதை யார் பணப்பெட்டி எடுப்பாங்க, அதுல யார் இந்த வீக்கெண்ட்ல எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாமா? ஏன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன கெஸ் இருக்கு. ஓகேவா? அந்த அடிப்படையில தான் கண்டிப்பா போகும் நான் நினைக்கிறேன். வாரம் வாரம் நம்ம கெஸ் பண்றதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் கரெக்டா கெஸ் பண்ணிடலாமா? சரி ஓகே, முதல்ல அந்த 7 பேர் யாருன்னு சொல்லி பாத்துறலாம். முத்துக்குமரன் நாமினேஷன்ல இருக்காப்ல, ஜாக்லின் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க, சௌந்தர்யா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க, தீபக் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க, விஜய் விஷால் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க, பவித்ரா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க, கடைசி எங்க அண்ணா அருண் பிரசாத் அவர்கள் அவங்களும் நாமினேஷன்ல இருக்காங்க. மொத்தம் 7 பேர் இந்த நாமினேஷன்ல இருக்காங்க. ரயானை மட்டும் தூக்கி சைடுல வச்சிட்டாங்க நண்பர்களே. அவர் டிடிஎஃப் வச்சிருக்காப்ல. இவர் கடைசி வரை தான் நம்ம இதுக்கு அப்புறம் பார்க்க முடியும். சரி ஓகே, இந்த 7 பேர்ல யார் அந்த பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஏன்னா அந்த பணப்பெட்டியை பொறுத்து தான் அந்த எவிக்ஷன் இருக்கும். ஓகேவா? பணப்பெட்டி யார் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த எவிக்ஷன் சேஞ்ச் ஆகும். எப்படி போன வாரம் அந்த டிடிஎஃப் பொறுத்து அந்த எவிக்ஷன் மாறிச்சோ சேம் அதே மாதிரி இந்த வாரம் வந்து பணப்பெட்டி தான் பேசும். ஓகேவா? அந்த அடிப்படையில் முத்துக்குமார் அவர்கள் இந்த பணப்பெட்டி எடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? ஆனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு ஒரு சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ 25 லட்சம் வந்தா எடுத்துருவேன், 24 லட்சம் வந்தா எடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா முத்துக்குமார் வந்து வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்டே சொல்லிட்டான், பணப்பெட்டி யாரையா எடுக்க வைக்கணும், யாரையா ட்ரிகர் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி மண்டை குழப்பி ஒரு மாதிரி கழுவி விட்டு எடுக்க வச்சிடணும். ஏன்னா அவங்களை எடுக்க வச்சாதான் நம்ம வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப தெளிவா பிளான் பண்றான் ப்ரோ. முத்துக்குமாரை பொறுத்தவரைக்கும் தீபக் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். என்ன பிளான்னா, இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல ஓட்ஸ் இருக்க ஒருத்தரை அந்த பணப்பெட்டி எடுக்க வச்சா நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஏன்னா அதுதான் உண்மை. இப்போ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, வீட்டுக்குள்ள வர்ற ஒரு சில பேர் வந்து மொத்தமா சௌந்தர்யா அட்டாக் பண்றாங்க, இல்ல ஜாக்லின் அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பொதுவா சொல்றேன், யாரும் ட்ரிகர் ஆகிறாங்க, நான் பொதுவா சொல்றேன். சரியா? சும்மா ட்ரிகர் ஆகக்கூடாது, பொதுவா சொல்றேன். அந்த வகையில் இப்போ சௌந்தர்யா அட்டாக் பண்றேன்னு வச்சுக்கலாம். சௌந்தர்யா அட்டாக் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து ஆஹா அப்போ வெளியே ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு போல, அப்போ நமக்கான அந்த பிஆர் டீம் அப்படி இப்படின்னு சொல்ல நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்களோ, அப்போ வெளியே நம்ம ஃபுல்லா நெகட்டிவ்ல இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து அந்த பணப்பெட்டி எடுத்துட்டாங்கன்னா முத்துக்குமரனுக்கான வெற்றியை வந்து 100% நம்ம உறுதி பண்ணிடலாம். ஓகே, அப்படியே 100% முத்துக்குமரனுக்கான வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டோம். ஆனா ஒருவேளை சௌந்தர்யா அவர்கள் எடுக்கலன்னா கொஞ்சம் சங்கடம் தான். அங்க சில பல வேலைகள் இருக்கு. இல்ல ஒருவேளை நம்ம ஜாக்லின் அவர்கள் எடுத்துட்டாங்க, இப்போ ஜாக்லின் ட்ரிகர் பண்ணி உனக்கு ஃபுல்லா நேம் டேமேஜ் ஆயிடுச்சு, நீ இப்படிதான் இருக்க, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி ஏதாவது அட்டாக் பண்ணி ஜாக்லின் டவுன் பண்ணி ஒருவேளை ஜாக்லின் வந்து அந்த பணப்பெட்டி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன நடக்கும், ஈஸியா நம்ம ரன்னர் வின்னரை செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப ரன்னர் வின்னரை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேர் தான் ஃபைட் பண்றாங்க. வீட்டுக்குள்ள 8 பேர் இருந்தாலுமே அந்த 3-4 பேர் தான் ஃபைட் பண்றாங்க. இதுல அதிகமா இருக்க ஆட்கள் தான் இந்த ஜாக்லின் சௌந்தர்யா. சோ இவங்களை தூக்குறதுக்காண்டி தான் முத்துக்குமரன் ஸ்கெட்சே போடுறான். கொஞ்சம் நல்ல மக்கள் சப்போர்ட் இருக்க ஒருத்தர் தூக்கிட்டா நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம்னு சொல்லி தான் முத்துக்குமரன் ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்கான். அதனால அவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவன் அதனால தான் வேணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள நான் எடுத்துருவேன் சொல்லிட்டு இருக்கான், எடுக்கவே மாட்டான். ரெண்டாவது ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் அதான் சொன்னல, ஜாக்லின் ஏதாச்சும் கோட் வேர்ட் ஏதாச்சும் வந்து இப்படி பண்ணிருமா அப்படி பண்ணிருமான்னு சில ஏதாவது தூதுகள் வந்துருந்துச்சுன்னா வந்து அவங்க அந்த பணப்பெட்டி எடுத்துட்டாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஓகேவான ஒரு மூவா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேங்க, ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் இந்த பணப்பெட்டி ஒரு 16 லட்சமோ ஒரு 17 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு தூரம் விடுவான்லான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன் ஒரு 15 லட்சம் வச்சுக்கலாமே. ஒரு 15 லட்சத்துல அவங்க அதை எடுத்துட்டா கூட சமமும் என்ன பொறுத்த வரைக்கும் வேற லெவல் 3 நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு வின்னர் தான், அந்த வின்னருக்கு மட்டும் தான் காசு. அதுக்கு அடுத்து அந்த செகண்ட் அந்த ஸ்டேஜ்ல நிக்கிற யாருக்கும் காசு கொடுக்க போறது இல்ல, பணப்பெட்டி தான் அடுத்தது. சோ என்ன பொறுத்தவரைக்கும் வின்னர் அங்க கை தூக்கப்படுறவன், ரன்னர் அப்படிங்கிறவங்க பணப்பெட்டியை தூக்குறவன் தான். இந்த 2 பேர் தான் வின்னர் ரன்னர். சும்மா ஸ்டேஜ்ல போய் நின்னுட்டு கையை கீழே வச்சிருக்காங்க ரன்னர் கிடையாது, வேஸ்ட். அது சும்மா ஏதோ அந்த இடத்த நிரப்பன்மைன்னு சொல்லி தான் ஒருத்தரை கூட்டி அங்க நிப்பாட்டுவாங்களே தவிர அந்த இடம் வேஸ்ட்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில ஜாக்லின் அவர்கள் பணப்பெட்டி எடுத்தா நல்ல மூவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்தது சௌந்தர்யா அவர்களுமே எனக்கு தெரிஞ்சு எடுத்துருவாங்களோன்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா கண்டிப்பா அவங்களும் கொஞ்சம் லோவா தான் இருப்பாங்க. லோவா மீன்ஸ் வீட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு, அந்த இதை பேஸ் பண்ணி சொல்றேன். வீட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லோவா ஆவாங்க. அப்படி லோவா ஆகும்போது ஓகே நம்ம இந்த பணப்பெட்டியை எடுத்துடலாம், இதுக்கப்புறம் இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இவங்க தான் வின் பண்ணுவாங்க போல, இவனுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, அப்ப நம்ம எடுத்துலாம்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாங்கன்னா அதுவும் நல்ல மூவ் தான். ஜாக்லினுக்கு சொன்ன மாதிரி தான் நான் சௌந்தர்யாவுக்கு சொல்லேன், அதை எடுத்தா ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா டைட்டில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் போட்டி போட வேண்டி இருக்குது, ஓட்டுக்கெல்லாம் வாங்க வேண்டி இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அதான் வாங்க வேண்டி இருக்குது. ஸோ அந்த வகையில் சௌந்தர்யா வந்து எனக்கு தெரியல. ஓகேவா? சௌந்தர்யா அவர்கள் வந்து பணப்பெட்டி எடுத்தாலும் ஓகே தான், இல்லை டஃப் கொடுக்குறது அவங்களோட கையில் இருக்குது. ஆனால் எடுக்க மாட்டாங்களோன்னு தோணுது. எப்படி எடுக்க மாட்டாங்களோன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தீபக் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபர்ஸ்டே சொல்றாரு எனக்கு பணப்பெட்டி தேவை
தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால தீபக் அண்ணன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. மேபி ஒரு 15 லட்சம் தாண்டி போகும்போது வேணா அவர் யோசிப்பாரு. அது வரைக்கும் அவர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய் விஷாலை பொறுத்த வரைக்கும் அவன் 12 லட்சத்துல ஓகேன்ட்டான். என்னோட கணிப்பு விஜய் விஷால் மேல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா விஜய் விஷால் முன்னாடியே சொல்லிட்டான், நான் ஒரு 12 லட்சமோ ஒரு 10 லட்சம் வந்தாலும் எடுத்துருவேன்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு பணம் முக்கியம் கிடையாது. அவன் வெளியே வந்து சம்பாதிச்சுவான், கண்டிப்பா சம்பாதிச்சுவான். நிறைய ஷோ அது இது நிறைய பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, அவன் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கான். கண்டிப்பா அந்த பணத்தை அவன் வெளியே வந்து ஈஸியா சம்பாதிச்சிருவான். அதனால என்னால உறுதியா சொல்ல முடியும். அதனால அவன் வந்து பணத்துக்கு மேல பெருசா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு தோணல. அதனால மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்காண்டி அந்த பணப்பெட்டி யூஸ் பண்ணிடுவானோ, டக்குன்னு பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்லி யோசிப்பானோன்னு தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ள தர்ஷிகா அன்சிதான் யாரா போய் ஏதாவது கண்டென்ட்டை சொல்லி வித்தியாசமா அவனை கொலை போட்டு அவனை அட்டாக் பண்ணி டவுன் பண்ணி அந்த மாதிரி பண்ணா கூட அவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பவித்ரா அவர்கள் மேல எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்கு. 10 லட்சம் வந்தாலே தொற்றுவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அருண் அவர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியல. அருண் அவர்களை பத்தி எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. மேபி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா எனக்கு யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த 7 பேர்ல எனக்கு தெரிஞ்சு விஷால் மேல மட்டும் தான் டவுட் இருக்கு. அடுத்த பவித்ரா மேல மட்டும் தான், மற்றபடி யார் மேலே டவுட் இல்லை. இப்போ ரயான் மேலே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ரயான் மேலே ஒரு சின்ன டவுட் இருக்கு. ரயான் தேவையில்ல, அவர் நாமினேஷன் இல்லை. சரி ஓகே, இந்த 7 பேர்ல விஜய் விஷால் இந்த பணப்பெட்டி எடுத்துட்டா வரப்போற வாரம் எவிக்ட் ஆகிறது யாரா இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா அருண் இல்லைன்னா ஜாக்லினா இருக்கும். எப்படியே வரப்போற வாரம் எவிக்ட் ஆகிறது அருண் இல்ல ஜாக்லினா இருக்கும். ஏன்னா ஒரே எவிக்ஷன் தான் இருக்கும். கண்டிப்பா ஒரே எவிக்ஷன் தான் இருக்கும். டபுள் எவிக்ஷன் இருக்காது. வீட்டுக்கு 8 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தன் பணப்பட்டி எடுத்துட்டு போனா 7 பேர் ஆவாங்க. திருப்பி சாட்டர்டே சண்டே எபிசோட்ல ஒருத்தர் எவிக்ட் பண்ணா 6 பேர் இருப்பாங்க. 6 பேர்ல அடுத்த வாரத்துல மிட் வீக்ல ஒருத்தரை தூக்குவாங்க. 5 பேர் ஆச்சா கரெக்டா ஃபைனல் வீக்ல கடைசி நாட்கள் 5 பேர் உள்ள உட்கார வைப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கும். இன்னைக்கு வந்து மொத்தம் அந்த வீக்கெண்ட்ல டபுள் எவிக்ஷன் பண்ணிட்டா மிட் வீக் எவிக்ஷன் இருக்காது. அப்புறம் கடைசி வாரம் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். மிட் வீக் இருந்தால் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பா போகும். அதனால இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் தான் இருக்கும். அந்த ஒரு எவிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா விஜய் விஷால தூக்கிட்டு போயிட்டானா அருணா தான் இருக்கும். அருண் இல்லைன்னா ஜாக்லின், இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியே போவாங்க. பவித்ராவை டாப் 5 கொண்டு வந்துருவாங்களோ எனக்கு தோணுது. எனக்கு ஏதோ டவுட் இருக்கு, பவித்ராவை டாப் 5 கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் என்னோட கருத்து, பணப்பெட்டி எடுக்கிறவன் நல்ல ஒரு மூவ் பண்றான்னு நான் சொல்லுவேன். லாஸ்ட் சீசன் எப்படி நல்ல பயங்கரமா மக்கள் மத்தியில் ஹர்ட் வாங்கிட்டு இருந்த பூர்ணிமா நேக்கா ஒரு 16 லட்சத்தை தூக்கிட்டு போனாங்கல்ல. 16 லட்சம் சும்மா கிடையாதுங்க. டாக்ஸிஸ் விட்டுச்சு ஒரு 12-11 லட்சம் ரூபாய் கையில வந்தாலுமே பெரிய விஷயம்ல, பெரிய விஷயங்க. அங்க ரன்னருக்கு ஒண்ணுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, சும்மா தான் நின்று இருப்பான். ஓகேவா, அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா பண்ணலாம் வேற லெவல் மூவ். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள யார் அந்த மூவ் பண்ணுவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் விஷால் இல்லைன்னா பவித்ரா தான். பவித்ரா தூக்கிட்டாங்கன்னா டாப் 5 ஆர்டரே மொத்தமா மாறிடும். விஷால் தூக்கிட்டாங்கன்னா டாப் 5 ஆர்டர் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி தான் வரும். அருண் தூக்குவாங்க, இல்ல ஜாக்லின் தூக்குவாங்க, பவித்ரா உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஐ கெஸ் கண்டிப்பா இப்படிதான் நடக்கும். சரி நீங்க சொல்லுங்க, யார் அந்த பணப்பெட்டி எடுப்பா? யார் அந்த பணப்பெட்டி எடுப்பா? பணப்பெட்டி இந்த நபர் எடுத்தா கண்டிப்பா இந்த நபர் எவிக்ட் ஆயிருவாங்கன்னா யாரை சொல்லுவேன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. வீட்டுக்குள்ள வர்ற ஆட்கள் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல ப்ரோ. செவ்வாய்க்கிழமை என்ட்ரி ஆயிருவாங்க போல, ஏன்னா திங்கக்கிழமை நாளைக்கு ஷூட்ல தான் இல்ல உள்ள போறாங்க போல. உள்ள போயிட்டு என்னென்ன பண்ண போறாங்களோ, யார் என்னென்ன அட்டாக் பண்ண போறாங்களோ. பட் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. இவங்க பயங்கரமா பேசலாம், நான் அட்டாக் பண்ண போறேன். அட்டாக் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு 1 மணி நேரத்துக்கு இருக்குமா? மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சிருப்பீங்களா? என்ன இருக்கிற 5 நாள் ஃபுல்லா அட்டாக் பண்ண போறீங்க? போன உடனே அட்டாக் பண்ணுவீங்க, இல்ல போய் ஒரு 1/2 மணி நேரத்துல அட்டாக் பண்ணுவீங்க. அட்டாக் பண்ண 1/2 மணி நேரத்துல நாங்க வெளியே எடுத்து பேசுவோம், அப்புறம் மக்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை உள்ளவளாலே கடந்து போயிருவாங்கப்பா, ஏதாவது பேசப்பா அப்படின்னு மாதிரி கடந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்காது. அதான் சொல்றேன், ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று டாஸ்க் வச்சாங்கன்னா அந்த டாஸ்க்கை ஃபன் ஆகும். ஒரு மாதிரி ஜாலி மோடா கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு பர்சனலாக தோன்றது ஜாலி மோடா கொண்டு போனால் சூப்பராக இருக்கும். அதை விட்டு நான் வந்து எனக்கு கிடைக்காத வாய்ப்பு அவளுக்கு கிடச்சி அவளை அடிக்க போகிறேன் பாபா சம்திங்னு ஒரு அட்டாக் மோடு போனீங்கன்னா அது நல்லா இருக்காது. கடைசி வாரங்களில் நீங்களும் ஹர்ட் எடுத்த மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கும் நீங்கள் ஹர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அது தேவையில்லாத விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஓட்டுகள் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வகையில் டைட்டில் எப்படி வேணா சேஞ்ச் ஆகிட்டு போயிடலாம், சொல்ல முடியாது. அடுத்த வாரம் நம்ம பேசிட்டு இருக்கோமே, அவங்க பாருங்க சௌந்தர்யா, தீபக் அண்ணே, முத்துக்குமார், இதுல 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் கூட எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல இருந்து யாராவது ஒருத்தர் தூக்கி டப்புன்னு எழுதி போட்டு அன்ஃபேர் எக்ஷன் பண்ணிட்டோம்பா அப்படின்னு மாதிரி தூக்கி போட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோல.